ரக்தபலம். வெரி குட். ரக்தபலம். தக்காளி. கிருஞ்சகம். கிருஞ்சகம். கேரட். கேரட். ஓகே. ஆலூகம். ஆலூகம். ஆலுகம். ஆலூகம். உருளைக்கிழங்கு. கேம்புகம். 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 முட்டைக்கோஸ். வெரி குட், வெரி குட். நல்லா வாசிக்கிறீங்க சுவாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடியே அடியே. மாலதிமா வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் சார். விரு இந்த் தா கா இம் விருந்தாகம். கத்திரிக்காய். பூ பூ இஷ் பா ஷா கா இம் புஷ்பாகம். புஷ்பசாகம். காலிஃப்ளவர். பா லா இன் டு பலாண்டு. பலாண்டுஹு. பலாண்டுஹு. வெங்காயம். மூ லா கா இம் மூலகம். முள்ளங்கி. பி இன் நீ பி நீ நீ இல்ல, அது இன் டி. பி இன் டி இல்ல, அந்த டி வந்து பிரிண்டிங் ப்ராப்ளம். ஆமா. பி இன் டி கா பிண்டிகா. இது எப்படி சாமி எழுதணும்? அது எழுதி காமிக்கணுமா போர்டுல உங்களுக்கு? ஆமாங்க சாமி. ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும். இந்த போர்டு தெரியறதா உங்களுக்கு? தெரியலையா? தெரியலையா? தெரியறது சார். எனக்கு தெரியலையே. தெரியலையா? இப்ப தெரியுது. இப்ப தெரியுது. தெரியறதா இப்போ? இப்ப தெரியுது. அப்படியே மிளகாய் எழுதி காமிச்சுங்க சார். மிளகாய். என்னது மிளகாய்? மரீச்சிகா. மரீச்சிகா. ஆமா, மரீச்சிகா. அதுவும் எழுதி காமிச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மரீச்சிகா எப்படி எழுதணும்? ம ரி சி கா. மரீச்சிகா. சரியா? மிளகாய். சரியா? சரிங்க சார். இப்ப எந்த வேர்டு எழுதணும்? பிண்டிகா. பிண்டிகா. இது பி. கரெக்டா? தெரியறதா? போர்டு தெரியல சாமி. ஒரே ஒரு நிமிஷம். இப்ப தெரியறதா? தெரியுது. அடுத்தது பி இன் டி. பிண்டி. தெரியறதா? ஆமா ஆமா சுவாமி. மாலதிமா தெரியறது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது எப்படி வந்து இது மாதிரி வந்ததுன்னு? இல்ல, டிக்கு முன்னாடி வராம இன்னுக்கு முன்னாடி வருது, அப்படிதான் போடணுமா சார்? அப்படிதான் போடணும். நடுவுல மெய்யெழுத்து வந்ததுன்னா மெய்யெழுத்துக்கு அடுத்தது இ மாத்ரா, இ ப்ரொனவுன்சியேஷன் வேர்டு லெட்டர் வந்ததுன்னா அந்த இ ப்ரொனவுன்சியேஷன் லெட்டர் என்ன பண்ணும்? அந்த மெய்யெழுத்தையும் சேர்த்து போட்டுரும். புரியுறதா? சோ பி இன் டி. பிண்டி. பிண்டி. அடுத்தது கா. புரியுறதா? பிண்டி. புரியுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாம் நல்லா படிச்சா நம்மள பண்டிதன்னு சொல்லுவாளா இல்லையா? ஆமா. அந்த பண்டிதன் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பா பா. ஓகேவா? அந்த இடத்துல என்ன இருக்கு? இன்னு டி ரெண்டும் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பா போட்டுட்டு முதல்ல அந்த இன்ன போட்டுறணும். சரியா? அடுத்து என்ன பண்ணணும்? டாவை போட்டுக்கணும். ப இன் ட. பண்ட. பண்டனா அதுக்கப்புறமா தான் டி போட முடியும் இல்லையா?
அப்ப என்ன பண்ணணும், அந்த டி இங்கேருந்து இந்த மெய்ய வெட்டியும் சேர்த்து அணைச்சிட்டு இவ்வளவு தூரம் வந்துடும். புரியுறதா? புரியுது சார். அடுத்தது பண்டின்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன வரணும்? தா. பண்டித. அடுத்தது விசர்க்கம் பண்டிதா. புரியுறதா? புரிஞ்சுதா? கன்ஃபியூசிங்கா இருக்கா? புரியுது புரியுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப லா. யார் படிச்சுட்டு இருந்தீங்கோ? மாலத்தி படிச்சுட்டு இருந்தேன். படிங்கோமா. பிண்டிகா. லா. பிண்டிகா வெண்டைக்காய். லா. அது லா லான்னு போட்டிருக்கா இல்ல ல போட்டிருக்கா? ல. 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 நா இம். லசுனம். லசுனம். பூண்டு. ஒரே டவுட் சாரி. கூ இஷ் மா இன் டா இம் கூஷ்மாண்டம். ஒரே டவுட் சாரி. வெரி குட் வெரி குட். நல்லா படிச்சுங்கோமா, நல்லா படிச்சுங்கோமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா? டவுட் கேளுங்கோமா. இல்ல இது ரெண்டுமே மெய்யெழுத்து தானே, ஏன் அப்படி வருது எனக்கு அது புரியல. வெயிட் வெயிட் வெயிட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம். இப்ப கேளுங்கோ சுபாஷினிமா, கேளுங்க. இல்ல ரெண்டுமே அது மெய்யெழுத்து தானே. அது எது ரெண்டுமே மெய் எழுத்து தானே? இன்னு டா வந்து டீயா இருக்கு. ரெண்டுமே மெய்யெழுத்து தானே. அந்த டீன்றது மெய் எழுத்துன்னு யார் சொன்னது? நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல 2 எழுத்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஆமாவா? இட்டு பிளஸ் இட்டு பிளஸ் இ தானே டி. அப்போ இட்டுன்றது மெய் எழுத்து, இ அப்படின்றது உயிர் எழுத்து. உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தா அது என்னது? உயிர் மெய் எழுத்து. அது சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவோம்? சொல்றவாளுக்கு 10 ரூபாய். சம்யுக்தாக்ஷராணி. வெரி குட். சம்யுக்தாக்ஷராணி. ரகுநாதன் சுவாமிக்கு தான் நான் கொடுக்கணும். வெரி குட். சரியா? சம்யுக்தாக்ஷராணி. புரியுறதா? ஓகே ஓகே. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், மெய் எழுத்து அப்படின்னா இக்கு 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 இங்கு. புரியுறதா? இந்த மெய் எழுத்துக்கு ஒரு பேர் உண்டு. அது என்ன அப்படின்னா அர்த்த மாத்ரா அக்ஷராணி. புரியுறதா? புரியுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப மாலத்திமா நல்லா படிச்சுங்கம்மா. வெரி குட். அடுத்தது ஸ்ரீனிவாசன் சுவாமி வாசிக்கணும். ஸ்ரீனிவாசன் சுவாமி வாசிக்கிறீங்களா? எங்க இருந்து? இப்ப நீங்க 39ல இருந்து வாசிக்கணும். ஓகே சரி. அத்ரகம் இஞ்சி. இஞ்சி. அத்ரகம் இஞ்சி. அப்புறம் தானிய தன்யகா. கரெக்ட். தன்யகா. கொத்தமல்லி. ஓகே. வஜ்ரவள்ளி. கரெக்ட். வஜ்ரவள்ளி. இல்ல அது வள்ளி, நான் வள்ளின்னு படிச்சேன். வஜ்ரவள்ளி. கரெக்ட். வள்ளி. வஜ்ரவள்ளி பிரண்டை. அடுத்து புஷ்பாணி வாசிங்கோ சுவாமி. சுவாமி புஷ்பாணிய வாசிங்கோ. ஓகே. பூ இஷ் பாணி. கரெக்ட். அந்த பா இஷ்க்கு கீழே வரணுமா பக்கத்துல தான் வருமா சுவாமி? இந்த மாதிரி பக்கத்துல தான் வரும். சரி ஓகே. புஷ்பாணி. ஏன்னா இந்த இடத்துல கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இஷ் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது மேல போயிட்டு அதுக்கு கீழே இது வரும். சரி. ஆனா அது மாதிரி கேப்பே இல்லையே பாலையும். புரியுறதா? அப்ப அது ஒட்டி வரும். அவ்வளவுதான். சரி ஓகே சரி. அடுத்து போர்ட்ல எழுதி காமிக்கட்டுமா? எழுதி காமிங்க. ஆமா. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இத மட்டும் இந்த போர்டு தெரியறதா உங்களுக்கு? இப்போ தெரியுது. இந்த புஷ்பாணி அப்படின்ற வேர்டு எப்படி எழுதணும் அப்படின்னா இங்க நான் எழுதுற பாருங்க. கிளியரா இருக்கா? போர்டு கிளியரா தெரியறதா? இல்ல பிளர்ரா இருக்கு. இப்ப கிளியரா இருக்கு. ஓகே. ஏன் இது அடிக்கடி பிளர்ரா இருக்கு? தெரியல சுவாமி. நான் ஒரு தடவை கிட்ட அப்படி முகத்தை காமிச்சிட்டு வந்தா அது பயந்து வருது. ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே. ஆமா பயந்து வருது. தாடி கிடி எல்லாம் என்ன ஷவரம் பண்ண மாட்டியா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு பயந்து வருது. பூ இஷ் இல்லையா? புஷ் இல்லையா? ஆமா. அடுத்தது பா. சரியா?
புஷ்பா நீ. நீ. ஓகேவா? ஓகேவா? சரி. இதே இந்த இஷ்க்கு கீழே ஒரு டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டா. சரி. இப்போ சரி. வந்து 8 நம்பர் 8 அதை வந்து சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்லுவோம்? அஷ்ட அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அஷ்ட. இப்ப நான் அஷ்டன்னு எழுதணும்னா அப்ப என்ன பண்ணும் இதே இஷு அந்த கேப்ல போய் உட்காந்துரும். எப்படி? இது பாருங்க. ஆ இஷ் இஷ் ட. ட. புரியுறதா? புரியுது. ஏன்னா இது போயிட்டு உட்கார்றதுக்கு இது இடம் கொடுக்கறது. சரி. ஆனா இங்க அந்த இடம் இல்ல. இல்ல புஷ்பானில இங்க நீங்க இஷ்ஷுக்கும் பாக்கும் நடுவுல கேப் விட்டுருக்கீங்க. ஆமா, புக்ல கேப் இல்லையே. புக்ல கேப்பே வராது சுவாமி. சி சரி. சம்யுக்தாட்சராணியை பொறுத்த வரைக்கும் புஸ்தகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கேப் இல்லாம ஒட்டி 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 தான் இருக்கும். சரி. எல்லா அக்ஷரங்களுமே. சரியா? சரி. சரி. ஆனா நம்ம எழுதும் போது கேப் இல்லாம தான் எழுதணும் அப்படின்னு எந்த நெசசிட்டியும் இல்ல. சரி. சரியா? அது மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னா கிடையாது. சரியா? சரி. சரி. நம்ம நல்லா தள்ளி 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 போட்டுக்கலாம். சரி. சரியா? சரி. சரி சுவாமி. புரிஞ்சுது. வெரி குட். இப்போ நீங்க புஷ்பாணி வாசிக்கணும். சரியா? இந்த இது தெரியறதா? தெரியுது. ஓகே. இது வந்து ப இத் ம இம் பத்மம். பத்மம். கரெக்ட். பத்மம்னா தாமரை. அடுத்து வந்து மல்லிகா. கரெக்ட். ஓகே. மல்லிகா. வெரி குட். மல்லிகா. பரவாயில்ல, எனக்கு கூட படிக்க வருது. என்ன சுவாமி நீர் நல்லா படிக்கிறீர் சுவாமி. இல்ல இல்ல, அதே நான் கேப் விட்டு வர்றேனா, அதனால எனக்கு கொஞ்சம் ஓகே. அடுத்து வந்து ச இம் ப க இம் சம்பகம். சம்பகம்னா செம்பகப்பூ. ஓகே. ஆக்சுவலா சுவாமி ஒரு ஆஃப் த ட்ராக் போன வாரம் என் வைஃப் வந்து சான்ஸ்கிரிட் படிக்கிறத டெஸ்ட் வச்சான். ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆத்துல சும்மா இல்லாம ஒரு புக்கை வச்சுட்டு, அது வந்து ஆக்சுவலா ஹிந்தி புக்கு. ஓ அதை கொடுத்து படிக்கிறதுக்கான டெஸ்ட் எல்லாம் வச்சேன். வெரி குட் வெரி குட். அதுல படிச்சு காமிச்ச உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஆக்சுவலா பரவாயில்லையா படிக்கிறீங்க நன்னா நீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் கடகடன் படிச்சுட்டு ஆனா ஒண்ணுக்கு அர்த்தம் தெரியாது அப்படின்னு. பரவாயில்ல சுவாமி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் படிக்கிறது தான் சுவாமி. அதான் அர்த்தம் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் அப்புறமா தான். கரெக்ட். சரி. ஓகே. அடுத்து வந்து கேதகம். கேதகம். அல்லி. அடுத்த ரெண்டு வார்த்தை வாசிங்கோ. 46 47. ஓகே. இது வந்து இது கேக்கு அப்புறம் இது கைரவம். கைரவம்னா வெண்தாமரை. ஆமா. அடுத்து பாடலம்னா ரோஜா. பாத்தீங்களா? என்னாச்சு? அந்த இடத்துல டான்னு சொல்லலாமா? இல்ல பாட்டலம். 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 இல்ல நான் அப்படிதானே சொன்னேன். டான் நான் சொன்னேன். பாடலம்னு சொல்லிட்டேனா? நீங்க பாடலம்னு சொல்லிட்டீங்க. ஓ பாட்டலம். 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 ரோஜா. டான் எஸ் வரும். கரெக்ட் கரெக்ட். டானா எஸ் மாதிரி இருக்கும். பாட்டலம். கரெக்ட். வெரி குட். நன்னா வாசிங்க சுவாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது லட்சுமிமா வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் குருஜி. ஸ்ரீ குருபியோ நமஹ சுவாமி. ஸ்ரீ குருபியோ நமஹா. யதீந்திரன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சுவாமி. வெரி குட் பாய் வெரி குட் பாய். இப்போ லட்சுமிமா வாசிங்கம்மா. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். இப்ப பாரிஜாதம்ல இருந்து வாசிப்பா குருஜி? ஆமா, பாரிஜாதம்ல இருந்து வாசிங்க. ஓகே. பாரிஜாத்தம். பாரிஜாத்தம் தமிழ்ல. ஜாதி புஷ்பம். ஜாதி மல்லி. மந்தார புஷ்பம். மந்தார பூ. சூரியகாந்தி. அந்த இடத்துல காந்தின்னு சொன்னா தப்பு. சூரிய காந்தியா அது? சூரிய காந்தி. சூரிய காந்தி. காந்தின்னு சொல்லிட்டு விட்டுற கூடாது. ஒரு விசர்க போச்சுக்குமே. ஓகே குருஜி. சூரிய காந்தி. இப்ப காந்தின்னு சொல்லிட்டீங்களே. சூரிய காந்தி. வெரி குட். சூரிய காந்தி. அப்புறம் பாரந்தி. பாரந்தி. இட்லி பூ. சூரியகாந்தி. சதகும்ப அரளி. அப்புறம் அது ஒரு விசர்க்கம். சதகும்பஹா அரளி.
வெரி குட், நல்லா வாசிங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட், ஓகே ஓகே வெரி குட், வெரி குட், வெரி குட். சார் ஒரு டவுட் சார். கேளுங்க. பத்மம் புக்ல கரெக்டா எழுதியிருக்கான். கரெக்ட், புக்ல கரெக்டா தான் இருக்கு. அது போர்ட்ல எழுதி காமிக்கட்டுமா, உங்களுக்கு புரியலையா? கொஞ்சம் ஆமா, ஒரு மாதம் வருது. ரெண்டு, அதாவது அது என்னன்னா ஒரு மா ஒரு இம் இருக்கு, சரியா? இந்த போர்டு தெரியறதா? தெரியல சார். அஷ்டபுஷ்பாணி. போர்டு தெரியலையா? தெரியல. அஷ்டபுஷ்பாணி. தெரியுதா? தெரியுது. சரி, இப்ப பத்மம் எப்படி எழுதுறது அப்படின்னா முதல்ல பா போட்டுக்கணும், சரியா? இது பாருங்க, பா. பா தெரியறதா? தெரியல. பா தெரியலையா? போர்டு தெரியல. தெரியுது. போர்டே தெரியலையா? இப்பதான் தெரியுது. விட்டு விட்டு தெரியுது, விட்டு விட்டு தெரியுது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அடிக்கடி போர்டு தெரிய மாட்டேங்குது. இப்ப போர்டு தெரியறதா? இப்ப தெரியறதா? தெரியுது. இப்ப இது என்னன்னா நான் எல்லாரையும் இப்ப மியூட் பண்றேன், இது எழுதுற வரைக்கும். நடுவுல யாராவது பேசுனீங்கன்னா அவளுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், சரியா? சரி, இப்ப பாருங்க. ப அடுத்தது இத். தா போடுறோம் இல்லையா? இந்த தாவே வந்து இதா மாறும். எப்ப தெரியுமா மாறும்? பக்கத்துல இருக்கக்கூடிய மா இதுக்கு கீழே வந்து இதை கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணும்போது இது மாறும். எப்படி? இங்க பாருங்க, இங்க இருந்து இந்த மா இப்படியே ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? இப்ப என்ன ஆகுது? ப இது ம அடுத்தது இம், பத்மம். புரியுறதா? இந்த டவுட் யாரு கேட்டது? மாலத்திமா கேட்டீங்களா? மாலத்திமா, இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். புரியுதுங்க சார். புரியுதா? புரியுது. புரியுது. ஓகே, வெரி குட். யார் படிச்சுட்டு இருந்தா? லக்ஷ்மி. மேடம் படிச்சிருந்தாங்க. லக்ஷ்மிமா படிச்சு முடிச்சிட்டீங்களா? குருஜி நான் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்க. அடுத்த பேர் சொல்லணும் இல்லையா? வெரி குட், வெரி குட். ராஜாராமன் சுவாமி வாசிக்கிறீங்களா? இப்ப நீங்க வந்து எதுல இருந்து வாசிக்கணும்னா பாரிஜாத்தம், ஜாதி புஷ்பம் இது கூட வாசிச்சுட்டா இல்லையா? சதகும்பகா வரைக்கும் வாசிங்க இல்லையாமா? ஆமா, இந்த அது வரைக்கும் 54ல இருந்து வாசிங்க. 54ல இருந்து வாசிக்கணும் சார். எஸ் சார். ஜபா ஜபா ஜபா. ஜபா. ஜப்பானா என்ன? ஜபா செம்பருத்தி. செம்பருத்தி. நா க புஷ்பம். நாக புஷ்பம். கரெக்ட், நாக புஷ்பம். நாக புஷ்பம். நாகலிங்க பூ. கரெக்ட். து து வா தூர்வா. தூர்வா அருகம்புல். தூர்வா. தூர்வா அருகம்புல்.